ஃபேக் நரேஷன், சாட்சி எங்க முன்னால அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லைன்னு எஸ்ஐடி சொல்லியிருக்கிறது இல்லைங்களா? இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற புதிய தலைமுறையாகட்டும், ஜனம் நியூஸ் ஆகட்டும், சாரி நாங்க நேத்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேஷனை வந்து சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்பாங்களா இவங்க? பக்கா எச்ச எச்ச வேலை சார் இது. இந்த இந்த மாதிரி எச்ச வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பிரஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் கிடைச்சது. செந்தில் சொல்லுவாரு, இந்த பசுமாடு எப்படி இந்த காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி அந்த செவுத்து மேல போய் வட்ட வட்டமா சாணி போட்டுச்சுன்னு கவுண்டம் பண்ணி செந்தில் ஒரு படத்துல கேட்பாரு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. கர்நாடகத்துல எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காசு வாங்காம இல்ல, அது ஓபன் சீக்ரெட். காசு வாங்கிட்டு கொடுத்த காசுக்கு மேல கூவிட்டு இருக்காங்க. இந்த பன்னி காய்ச்சல் இப்ப தமிழ்நாட்டுக்கும் பரவி இருக்குது. சுஜாதா பட் கொடுத்திருக்கிற கேஸ் ஒரு ஃபேக் கேஸா இருந்தா நேத்து இன்டீரியம் ரிப்போர்ட் வந்திருக்கும், சட்டசபையில அது பெரிய இஷ்யூவா மாதிரி இருக்கும் சார். சார் ஆட்சியை கவுந்து இருக்கும் சார். எச்ச காசு வாங்கிட்டு சில மீடியா, தமிழ்நாட்டு மீடியாக்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டு இருக்கிறது நிஜமா வருத்தத்துக்குரிய விஷயம். ஜனங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நரேஷன்ஸ் எதிராக ஜனங்க விழிப்புணர்வா இருக்கணும். தமிழ்நாட்டின் சில சக்திகள் யார சொல்றாருன்னா டைரக்டா சசிகாந்த் செந்தில தான் சொல்றாரு. சசிகாந்த் செந்தில எதுக்கு அவங்க கோத்துட பாக்குறாங்கன்னா, நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார். வணக்கம் அசோக்குமார் அவர்களே. வணக்கம் சார். இந்த தர்மசாலாவில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றிருக்கு. தொடர்ந்து நீங்க பல்வேறு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பீமா என்ற நபர் வந்து பிழை சாட்சியம் சொல்லியிருக்காரு, பொய் சொல்லியிருக்காரு, அவரை மிரட்டப்பட்டிருக்காங்க, சென்னையில பல்வேறு நபர்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில ஒரு செய்தி வெளியாகுது. புதிய தலைமுறை மட்டும் இல்ல, நியூஸ் ஜனம் செய்தியிலையும் செய்தி வெளியாகிருக்கு. இது போன்ற தமிழக ஊடகங்கள்ல தொடர்ந்து தர்மசாலா விவகாரத்துல எதிர்நிலைப்பாடோட செய்திகள் வெளியிடப்படுது. இப்படி நீங்க பாக்குறீங்க. உண்மை அங்க என்ன நடந்தது? அவர் வந்து இது போன்ற வாக்குமூலம் அளித்தாரா, அளிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த மாதிரி எந்த வாக்குமூலமும் வந்து எஸ்ஐடி முன்னால அந்த மாஸ்க் மேன், அதாவது சாட்சி வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு வாக்குமூலத்தையும் அளிக்கல. நேத்து காலையில இருந்தே கர்நாடகாவில் மெயின் ஸ்ட்ரீம் 2-3 நியூஸ் சேனல்ஸ் வந்து இதை பத்தி நியூஸ் பண்ணாங்க. நேத்து காலையில இருந்தே நியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன நியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்க் மேன் வந்து எஸ்ஐடி வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அப்படி கொடுத்திருக்காரு. அப்படி அது என்ன வாக்குமூலம் அப்படின்னா, இந்த மாதிரி 3 பேர் வந்து சென்னையில என்ன வந்து மீட் பண்ணாங்க. என்னை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்து பொய் வாக்குமூலம் கொடு நீ அப்படின்னு என்னை மிரட்டுனாங்க. என் கையில சில எலும்பு கூடுகளை கொடுத்து பொய் வாக்குமூலம் கொடுக்க சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னே கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு எஸ்ஐடி முன்னால ஒரு சாட்சி வந்து சொன்னதா ஒரு நியூஸ் பரப்பியிருக்காங்க. ஆனா நேத்து சாயந்தரமே எஸ்ஐடி தரப்புல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சாச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வெளியே வரல, இந்த மாதிரி சாட்சி வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி கன்விக்ட் பண்ணல, இந்த மாதிரி சாட்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லைன்னு நேத்து எஸ்ஐடி போலீசார்கள் வந்து இதை கன்ஃபர்மேஷனா வந்து மீடியா கிட்ட சொல்லியாச்சு. இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ், ஃபேக் நரேஷன். இந்த வலதுசாரி சங்கிகள் எப்பயும் செய்யற ஒரு ஃபேக் நரேஷன் இதுல வேலை செஞ்சிருக்கு. இது ஒரு ஃபேக் நரேஷன். நேற்று சாயந்தரமே இது வந்து அதிகாரப்பூர்வமாவே தெரிவிச்சாச்சு, இது ஒரு ஃபேக் நரேஷன். ஆனா தமிழ்நாட்டு மீடியா இப்பயும் உட்கார்ந்துகிட்டு, நாங்க இத்தனை நாள் கர்நாடகா மீடியா தான் ரொம்ப எச்சைகளா இருப்பாங்கன்னு நினைச்சோம். சாரி டு சே திஸ். ஆனா இது எச்ச வேலை தான். இது எச்ச வேலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவும் நீங்க ஜனம் நியூஸ் ஏதோ அனுப்புனீங்க ஒரு லிங்க், நான் அந்த ஃபுல் நியூஸ் பார்த்தேன். அதுல வந்து செய்தியாளர் பேசும்போது கடைசியில ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு. எந்த செய்தியாளர்களும் ஜெய்ஹிந்த்னு சொல்லி முடிச்சது கிடையாது. நாம் ஹிந்து வழிதளங்கள் மீது அட்டாக் நடக்குதுன்னு ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து சொல்றாரு. ஜெர்னலிஸ்டுகள் வந்து சாதி மதம் அப்பாற்பட்டவர்கள், 4th பில்லர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சும்மா சொல்லல, அவர் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு. இப்போ இந்த நியூஸ் அறிவிச்சாங்க இல்லைங்களா, நேத்து எஸ்ஐடி வந்து இது ஒரு ஃபேக் நரேஷன், சாட்சி எங்க முன்னால அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லைன்னு எஸ்ஐடி சொல்லி இருக்கிறது இல்லைங்களா? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற புதிய தலைமுறையாகட்டும், ஜனம் நியூஸ் ஆகட்டும், சாரி நாங்க நேத்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் நரேஷனை வந்து சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கேட்பாங்களா இவங்க? கேட்கணும் இல்லைங்களா சார்? எத்திக்கல் ஜெர்னலிசமா ஃபாலோ பண்றவங்க ஒரு ஃபேக் நியூஸை பரப்புனா, சாரி நாங்க செஞ்சது தப்பு, நேத்து ஒரு ஃபேக் நியூஸை நாங்க வெளியிட்டுட்டோம், இது வந்து ஃபேக் நியூஸ், உண்மை நிலவரம் அப்படி இல்லை. எஸ்ஐடி முன்னால சாட்சி அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. இது ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வந்த ஒரு ஃபேக் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை நம்பி நாங்களும் நியூஸ் பண்ணணும் சொல்லணும் இல்லையா சார்? இது ரொம்ப தவறான செயல். கர்நாடகாவில் ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸும் வந்து இந்த மாதிரி ஃபேக் நரேஷன்ஸ் தான் பரப்புறாங்க. ஏன்னா தெரியும், அது பிஜேபி மீடியான்னு தெரியும், எச்ஏ மீடியான்னு தெரியும், பணம் வாங்கிட்டு செய்யறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா தமிழ்நாட்டு மீடியாக்கள் மேல எங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு அந்த மாதிரி இல்ல.
அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து இந்தியாவிலே வேற எங்கேயும் கிடையாது. சில மாநிலங்கள் மட்டும்தான், கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி சில மாநிலங்கள்ல மட்டும்தான் ஜனங்களோட பொலிட்டிக்கல் நாலேஜ் செம்மையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல சில நியூஸ் சேனல்கள் இந்த மாதிரி எச்ச வேலையை பார்க்க மாட்டாங்கன்னு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா தமிழ்நாட்டு மீடியா இப்படி செய்யக்கூடாதா இருந்துச்சு சார். அதுலயும் ஜனம் நியூஸ்ல நான் கவனிச்ச விஷயங்கள் என்னன்னா, சில விஷயங்கள் வந்து அந்த செய்தியாளர்கள் 7 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த சில விஷயங்களை நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இன்னும் வெளியே வரவே இல்லை. நேத்து முந்தா நாள் வந்து கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல. 6வது குழியிலையும் 11வது குழியிலும் சில எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. அண்ட் அது லேட்ராய்ட் மண்ணா இருக்கிறதுனால 13 குழி தோண்டி இருக்காங்க. அதுல 11 குழியில வந்து எந்த பிணங்களும் கிடைக்கல. எதுக்கு கிடைக்கலன்னா, அங்க மண்ணு லேட்டரைட் மண்ணு. அந்த லேட்டரைட் மண் இருக்கிற இடத்துல வந்து ஆசிடிக் இது வந்து அந்த மண்ணு நிறைய வெளிவரும். அப்ப அங்க புதைச்சிருக்கிற பிணங்கள் வந்து கூடிய சீக்கிரமே டைஜஷன் ஆகக்கூடிய தன்மையில வந்து அது டைஜஷன் கரைஞ்சு போயிடும். மண்ணோட மண்ணா பாடி கரைஞ்சிரும். அதனால அந்த மண்ணையும் லேப் டெஸ்ட் அனுப்பியிருக்கோம், கெமிக்கல் சாயில் டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம். அந்த 2 டெஸ்டும் வர வரைக்கும் நாங்க இன்டீரியர் ரிப்போர்ட்டை வந்து செஷனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. யாரு, இந்த ஜனம் செய்தியாளர் வந்து அறிவிச்சிட்டாரு. அவருகிட்ட என்ன சோர்ஸ் இருக்கு, எந்த டாக்டர் கிட்ட அவர் பேசினாரு, எஃப்எஸ்எல் டீம்ல யார்கிட்டயாவது பேசினாரா, இல்ல இவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஸ்பையை யாராவது அங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல. அவரு சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஆண்களோட எலும்பு கூடுன்னு எஃப்எஸ்எல் டீம் வந்து சொல்லிருச்சு. இதெல்லாம் ஆண்களோட எலும்பு கூடு. அது மட்டும் இல்ல, இது வந்து முறையா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சது, அந்த குடும்பத்தாரே அங்க வந்து அவங்க சம்பிரதாயப்படி புதைச்சது அப்படின்னு சொல்லிட்டாரு. குடும்பத்தாரே வந்து, அதாவது குடும்பத்தாரே வந்து அவங்க சம்பிரதாயத்தின் அடிப்படை மலைப்பகுதியில வந்து குழி தோண்டி புதைச்சாங்களாம் சார். அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த அந்த ஜேர்னலிஸ்ட் அங்க வந்து பார்த்திருக்காரா இல்லையான்னு தெரியல. அந்த 11வது குழி இருக்குது இல்லைங்களா, 11வது பாயிண்ட், அத பாகுபலி பெட்டா, அதாவது இல்லைன்னா பங்களே குட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல குட்டா அப்படின்னாலே ஒரு மலை பகுதி. லாஸ்ட் வீக் அங்க குழி தோண்ட போனப்ப கூட 2-3 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் மேல ஏற முடியாம தடுக்கி கீழே விழுந்து காயப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உயரமான இடத்துல போய் தோண்டிதான் 11வது குழியில இருந்து சில பிணங்களை எடுத்திருக்காங்க. இப்ப குடும்பத்தாரர்களே வந்து அவங்க சம்பிரதாய முறைப்படி குழி தோண்டி அடக்கம் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு இடத்துலயா சார் போய் குழி தோண்டி புதைப்பாங்க? அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு மலை மேல ஏறி போயா குழி தோண்டி புதைப்பாங்க? இது எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துல செந்தில் சொல்லுவாரு, இந்த பசுமாடு எப்படி இந்த காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி அந்த செவுத்து மேல போய் வட்ட வட்டமா சாணி போட்டுச்சுன்னு கவுண்டம் பண்ணி செந்தில் ஒரு படத்துல கேட்பாரு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு இவங்க சொல்றது. ரொம்ப காமெடியா இருக்கு. அண்ட் சசிகாந்த் செந்திலையும் இதுல கோத்து விடுற மாதிரி தமிழ்நாட்டின் சில பேர் சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு ஆளுகள் வந்து இங்க வந்து சில கும்பல்கள் வந்து மதமாற்ற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. தர்மஸ்தலா கோயில் இருக்கிறதுனால கிறிஸ்டியன் பாதிரிகள் வந்து மதமாற்று வேலையில ஈடுபட முடியல. அதனால தமிழ்நாட்டின் சில சக்திகள் யார சொல்றாருன்னா, டைரக்டா சசிகாந்த் செந்தில தான் சொல்றாரு. சசிகாந்த் செந்தில எதுக்கு அவங்க கோத்துவிட பாக்குறாங்கன்னா, அவர் வந்து இதே தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு காலத்துல டிசியா இருந்தவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா அங்க வேலை புரிந்தவர் சில வருஷங்கள். ஜனங்களுக்கு நடுவுல நல்ல பேர் வாங்கினவர், நேர்மையா வேலை செஞ்சவர். அவரு அங்க வேலையை விட்டு வரும்போது நிறைய பேர் கண்ணீர் மக அழுதாங்க சார். அவ்வளவு சென்டிமெண்டா அவரு கூட நிறைய பேர் அங்க அட்டாச் ஆயிருக்காங்க. ஜனங்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைச்சாரு, செய்ய முடியல. அப்ப இருந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட இது பிடிக்காம அவர் வேலையை விட்டு வெளியே வந்தாரு. இப்ப ஒரு அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். தமிழ்நாட்டுல வந்தாரு, எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சாரு. அவரை வந்து கோத்து விட பாக்குறாங்க. இதுல நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் சார். ஒய் சசிகாந்த் செந்தில் யார வேணாலும் கோத்து விட்டுருக்கலாம். பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் மனசு வச்சிருந்தா தர்மஸ்தலாக்காக ஒரு பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சதிக்கு பின்னால இந்த மாதிரி ஆட்கள் இருக்கான், வேற யாராவது கோத்து விட்டுருக்கலாம். எதுக்கு சசிகாந்த் செந்தில் சார கோத்து விட்டு இருக்காங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடக்க போகுது. சசிகாந்த் செந்தில் சார் வேற கம்யூனிட்டி, அவரு வந்து இங்க வந்து சதி செஞ்சாரு, இந்து வழித்தடங்கள் மேல ஒரு அட்டாக் பண்றதுக்கு இவர் உறுதுணையா இருந்தாருன்னு வேற மாதிரியான ஒரு நரேஷனை தமிழ்நாட்டிலையும் பண்ண மாதிரி ஆகும். அண்ட் இவர் அங்க வந்து டிசியா இருந்தவர், அங்க வந்து போராடிட்டு இருக்கிறவங்க வந்து மகேஷ் திமரோடி அப்படின்னு ஒருத்தர், கிரீஷ் மட்டன்னவர்னு ஒருத்தர், ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி. இவர்கள் கடந்த 10-12 வருஷமா தர்மஸ்தலாவோட இந்த மாதிரி கேஸுக்கு எதிராக 12 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னால சசிகாந்த் செந்தில் மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு. அவர் இதுக்கு முன்னால அங்க டிசியா இருந்தாரு அப்படின்னா இந்த பொய்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்குது. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டு எலெக்ஷன் வரப்போகுது. இப்படி ஒரு சர்க்கிளை
ஒரு ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு இது பின்னி விட்டு போனா இப்ப நாளைக்கு இப்ப தமிழ்நாட்டு எலெக்ஷன்லயும் வந்து வலதுசாரிகளுக்கு லாபம் வரலாம், பிஜேபிக்கு சில சீட் வரலாங்கிற ஒரு நப்பாசையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எச்ச காசு வாங்கிட்டு சில மீடியா, தமிழ்நாட்டு மீடியாக்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் இந்த மாதிரி வேலையில ஈடுபட்டு இருக்கிறது நிஜமா வருத்தத்துக்குரிய விஷயம். ஜனங்க இந்த மாதிரியான ஒரு ஃபேக் நரேஷன்ஸ் எதிராக ஜனங்க விழிப்புணர்வா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். சார், இந்த விஷயத்துல எஸ்ஐடியே வந்து ஒரு அதிகாரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான ஒரு நேஷனல் மீடியாவுக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்திருக்கு. அத பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்? எங்களுடைய வேலை வந்து 161 என்ன ரூல்ஸ் இருக்குதோ அத ஃபாலோ பண்ணி அங்க இருக்கக்கூடிய குணங்கள நாங்க தோன்றோம். அதுக்கான வழிமுறைகள என்ன இருக்கோ அத நாங்க ஃபாலோ பண்றோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு குடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில, தமிழ்நாட்டுல இந்த போன்ற புதிய தலைமுறையோ சரி, நியூஸ் ஜனமும் சரி, இது போன்ற விஷயங்கள வெளிப்படையா இது தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்க, தவறான ஒரு செய்திகள வெளியிடுறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க நீங்க? அதான் சொன்னேனே சார், இது பக்கா எச்ச வேலை சார். இது இந்த இந்த மாதிரி எச்ச வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு பிரஸ் அப்படிங்கிற ஒரு இதுதான் கிடைச்சதா? நாங்களும் ஃபீல்ட்ல இருக்கோம் சார். நாங்களும் மனசு வச்சா கோடிக்கணக்கான பணத்தை பார்த்துருக்கலாம். நாங்களும் நிறைய பார்த்துட்டோம் இதெல்லாம். இந்த மாதிரி எச்ச வேலை செய்யறதுக்கு இப்படிதான் பொழைக்கணும், இப்படிதான் காசு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா பிரஸ்ஸுக்கு எதுக்கு சார் வரணும்? இந்த வேலைக்கு எதுக்கு வரணும்? இப்ப நான் என் கேள்வி என்ன தெரியுமா? இவங்க தர்மஸ்தலா மேல இப்ப என்னென்ன இந்த நரேஷன் இருக்குது இல்லைங்களா? இந்த நெகட்டிவ் நரேஷனை ஜனங்களுக்கு நடுவுல ஆல்ரெடி இப்ப இப்ப நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குதுன்னா சார், முன்னெல்லாம் தர்மஸ்தலாக்கு போனா கூட்டம் அலமோதும். சாமியை தரிசிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கியூல நிக்கணும், லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, கூட்டம் அலமோதும். ஆனா இந்த கேஸ் ஆனதுக்கு அப்புறம் 70% ஜனம் அங்க போற கூட்டமே இல்ல. கோயிலுக்கு ஓகே. போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. நாங்க கோயிலுக்கு போவாதீங்கன்னு யாருக்கும் சொல்லிட்டு இல்ல. சாமி பேரால சில தருதலைங்க என்ன இப்போ இந்த கிரைம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நாங்க எதிர்த்தோமே ஒழிய சாமிக்கு எதிரா நாங்க எந்த போரை தொடுக்கல. சாமிக்கு எதிரா போர் தொடங்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுங்களும் நாங்க கிடையாது. எங்களுக்கு அது எங்க வேலை அது இல்ல. இப்ப சாமிக்கு இது கோயிலுக்கு போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குது. தமிழ்நாடு, கேரளால இருந்து இங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? சோ இதுக்கு காரணம் என்னன்னா ஜனங்களுக்கு நடுவுல கிரியேட் ஆயிருக்கிற இந்த நெகட்டிவிட்டி, தர்மஸ்தலா சம்பந்தப்பட்ட நெகட்டிவிட்டிய எப்படியாவது மறுபடியும் பாசிட்டிவா மாத்தணும். இதே மீடியாக்களை வச்சு மறுபடியும் ஒரு ஃபேக் நரேஷனை உருவாக்கி ஜனங்களுக்கு நடுவுல தர்மஸ்தலா மேல இருக்கிற அந்த நெகட்டிவ் ஐடென்டிட்டியை மறுபடியும் நீக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லா லாங்குவேஜ் சேனலுக்கும் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பச்சையாவே தெரியுது. ஆனா இந்த மாதிரி ஊடகங்களை பார்த்து நான் ஒரு கேள்விதான் சார் கேட்கிறேன். இப்ப தர்மஸ்தலா அக்யூஸ்ட் இல்ல, தர்மஸ்தலாவை நீங்க இது பண்றதுக்கு எவ்வளவு போராடுனீங்க இல்லைங்களா? நீங்க ஒரு கேள்வியாவது ஒழுங்கான கேள்வி கேட்டிருக்கீங்களா? இதே தர்மஸ்தலா லட்சக்கணக்கான தாய்மார்களுக்கு காசு 20 வட்டி 25 வட்டின்னு கந்து வட்டிக்கு காசு கொடுத்து இல்லீகலா ஆர்பிஐ கைடன்ஸை தாண்டி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு பேர்ல ஒரு பேங்க் இதை கிரியேட் பண்ணி அவங்களுக்கே தெரியாம கோடிக்கணக்கான காசை இங்க புழங்கிட்டு இருக்காங்க. மணி லாண்டரிங் நடந்துட்டு இருக்குது. இதை பத்தி என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? சுத்தி முத்தி ஊர்ல எவன் பேர்ல நிலம் இருந்தாலும் அடிச்சு புடுங்குறாங்க, உதைச்சு புடுங்குறாங்க, இல்ல அவங்கள கொலை செஞ்சு புடுங்குறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாராயண், அந்த ஆனபாக நாராயண் அண்ட் அவனோட தங்கச்சி யமுனா டபுள் மர்டர் கேஸ். அவங்கள கொண்டு 3.5 ஏக்கராவையும் அவங்க வீட்டையும் புடுங்கினாங்க. இதை பத்தி என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? 4 நாளைக்கு முன்னால ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்களை இந்த ஒரு அமௌண்ட் சொல்லி எங்க பேர்ல 40 ஏக்கரா நிலம் இருந்தது, இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும், கொடுக்கலைன்னா கொலை பண்ணிடுவோம்னு மிரட்டி எங்ககிட்ட அடிச்சு புடுங்கினாங்க 40 ஏக்கரா. அதை கொடுத்துட்டு நாங்க ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் புதுசா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இதை நீங்க என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு கோயிலை நீங்க காப்பாத்த நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அது சரியான காரணமா இருக்கணும் இல்லைங்களா? இத்தனை கேள்வி இந்த கோவிலை சுத்தி இத்தனை கேள்வி இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி பின்னால எதுக்கு போறீங்க? ஒரு ஃபேக்கான பொய்யான ஒரு கான்ஸ்பிரசி தியரி, ஒரு ஃபேக் நரேஷன் மேல நீங்க இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களே, ஒரு எத்திக்கல் ஜெர்னலிசம் ஃபாலோ பண்றவங்களா இருந்தா சரியான விஷயத்த கேள்வியை நீங்க எதுக்கு கேட்க கூடாது? என்னைக்காவது இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? வெக்கமானவர் இருந்தா நீங்க எப்ப இந்த மாதிரி வேலை செய்ய போறீங்கன்னு நான் உங்களை நேரடியா கேட்க விரும்புறேன் சார். குறிப்பா அவரு பீமா இந்த நபர், சின்னையா நபரை உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வலுவா எழுந்துட்டு இருக்கு. அந்த மண்ட ஓடுகள்ல த தமிழகத்துல இருந்து தான் கொண்டு கொடுத்தாங்களா? அதுல இருக்கிற மண்ணு என்ன மண்ணு? அப்படி சோதனை செய்யணும். சரி, இந்த ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு.
இது இது வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த அனன்யா பட் ஒருத்திங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி இங்க செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வெளிப்படையாக சில பேர் பேசலனாலும், சில நேரங்கள்ல வந்து மறைமுகமா இன்னொரு சேனலும் பேசியிருக்காங்க. தந்தி தொலைக்காட்சியில ஒரே நாளில் தலைகீழாகும் கேஸு. அ அ அதுக்கடுத்து வந்து பெரிய யூ-டர்ன் அடித்த தர்மசாலா இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு, இதுக்கான விஷயங்களை எல்லாமே தொடர்புபடுத்தி, அத வந்து ஒரு நரேட்டிவா கிரியேட் பண்ணி பிரசன்ட் பண்றாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் இங்க நடக்குது. எப்படி உண்மையிலேயே இது நடக்குதாங்க இல்லையான்ற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு ஒரு தல மண்ட ஓட்டோட தான் கோர்ட்டுக்கு வந்து 164 ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு இல்லைங்களா? அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் நாளே மகஜர் ஆயிடுச்சு. அந்த மண்ட ஓட்டை எங்க இருந்து எடுத்தாங்க? எந்த மண் அந்த மண்ட ஓட்டுல இருந்த மண்ணு எங்க இருந்த மண்ணு? அப்படிங்கிறத பத்தி நாளே மகஜர் பண்ணியாச்சு. அந்த மண்ணையும் எடுத்து எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் குடுத்துட்டாங்க. அண்ட் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இவருக்கும் கூட ஒரு டெஸ்ட் நடக்கணும். இன்னும் தீவிர விசாரணை நடக்கணும். மாஸ்க்மேனுக்கு தீவிர விசாரணை நடக்கணும். பாலிகிராஃபி பண்ணணும். அவரு உண்மைதான் சொல்றாரா இல்ல பொய் சொல்றாராங்கிறத பத்தி பாலிகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கோரிக்கை இடுறாங்க. அது நியாயமான கோரிக்கை. நாங்க அதை வரவேற்கோம். இந்த மாஸ்க் மேன் கூட எப்ப வேணாலும் பாலிகிராஃபி பண்ணுங்க என்ன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எஸ்ஐடிக்கு அது தேவைன்னா எஸ்ஐடி இது வரைக்கும் கான்பிடன்ஸா இருக்கிறதுனால தான் பாலிகிராஃபி பண்ணல. எஸ்ஐடிக்கு அது தேவைன்னா எஸ்ஐடி செய்ய போறாங்க. அதை செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரு, இந்த மீடியாக்கள் எல்லாம் யாரு சார்? எஸ்ஐடிக்கு அது தேவைன்னா அவங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. விசாரணை நடக்கட்டும். அவன் பொய் சொல்லி இருக்கிறான்னு முடிவாச்சுன்னா அவனுக்கு தண்டனை தட்டும். எங்களுக்கும் ஏதாவது தண்டனை இருந்தா நாங்களும் ஃபேஸ் பண்ணுவோம் சார். அது செகண்டரி. அண்ட் நீங்க இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அந்த மாஸ்க் மேன் பத்தி இங்க எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்ப நெகட்டிவா நியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? இந்த 13 குழியில 2 குழியில தான் எலும்பு கூடுகள் கிடைச்சது. மிச்ச 10 11 குழியில எலும்பு கூடு எதுவுமே கிடைக்கவே இல்லை. மாஸ்க் மேன் பொய் சொல்றான்னு இந்த ஃபேக் நரேஷனை எப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஸ்டார்ட் பண்ணுச்சோ அப்பயே மாஸ்க் மேன் வெளியே வந்து நேஷனல் மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. நம்ம மாஸ்க் மேன் வந்து நேஷனல் மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு கொடுத்தாருன்னா, இந்த ஸ்டேட் லெவல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் உண்டாக்கிட்டு இருக்கிற இந்த ஃபேக் நரேஷனை உடைக்கணுங்கிறதுக்காக தான். இந்த ஃபேக் நரேஷனை உடைக்கணும்னு தான் அவரு நேஷனல் மீடியாவுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. டீட்டெயிலா அவரு கடந்த 30 வருஷத்துல என்னென்ன பண்ணாருங்கிறது எல்லாமே நேஷனல் மீடியா கிட்ட அவரு சொல்லிட்டாரு. அதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி எஸ்ஐடி விசாரணை நடத்திட்டு இருக்கு. எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க சரியான வழியில தான் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். அது அது ஒரு பக்கம் இருக்கும். அப்புறம் அனன்யா பட் கேஸை பத்தி கேட்டீங்க. இது இது எப்படி இருக்குதுன்னா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு. 2001 நடந்த கேஸ். அனன்யா பட் 2001 நடந்த கேஸ். அப்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை. பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மையா? கோயில்ல வந்து வீரேந்திர ஹெகடே முன்னால நின்று என் குழந்தை இந்த மாதிரி வந்த குழந்தை காணாம போச்சுன்னு சொன்னது உண்மையா? அந்த கோயில்ல இருந்து வெளியே வரும்போது இந்த மேடம் சுஜாதா பட் மேல தாக்குதல் நடந்தது உண்மையா? அவரு அந்த அந்த மேடம் 3-4 மாசம் கோமாக்கு போனது உண்மை. திரும்பி வந்து பார்த்தா அவங்க வீடெல்லாம் செதஞ்சு போனது, ஒரு சாட்சி இல்லாம வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சது உண்மை. ஆனா இப்ப அனன்யா பட் அப்படிங்கிறது மட்டும் போய் அனன்யா பட்டுங்கிற ஒரு பெண்மணி இல்லவே இல்லை. இது எப்படி இருக்குது சார்? இது மீடியாக்கள் செய்யற வேலையா? அப்படியே அனன்யா பட் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அது எஸ்ஐடி விசாரிக்கணும். மீடியா எதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டு இருக்குது? மீடியா இப்படி ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதை மட்டும் தான் சார் நான் சொல்றேன், கேட்கிறேன். நான் என்ன டைரக்ட் கேள்வி ஒண்ணுதான். மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அனன்யா பட் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கான தேவை என்ன இருக்கு? இந்த கேஸ் கவர்மெண்ட் எஸ்ஐடி கொடுத்துருக்குதா மீடியாட்ட கொடுத்துருக்குதா? எஸ்ஐடி நாள்ல இருந்தே இதை பத்தி 4 டீமா அவங்க இது பண்ணிருக்க டிவைட் பண்ணி பேரலா வேற வேற என்கொயரி போயிட்டு இருக்குது. அதுல ஒரு டீம் அனன்யா பட் கேஸையும் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஒரு ஃபேக்கான கேஸ் இருந்தா நேத்தே இன்டீரியம் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது சுஜாதா பட் கொடுத்திருக்கிறது லாயர் மஞ்சுநாத் மூலியமா சுஜாதா பட் கொடுத்திருக்கிற கேஸ் ஒரு ஃபேக் கேஸா இருந்தா நேத்தே இன்டீரியம் ரிப்போர்ட் வந்திருக்கும். சட்டசபையில அது பெரிய இஷ்யூவா மாதிரி இருக்கும் சார். சார் ஆட்சியை கவுந்து இருக்கும் சார். இது சாதாரண இஷ்யூ இல்ல. நானும் நீங்க இப்படி சும்மா உட்காந்து பேசுற மாதிரியான ஒரு சாதாரண இஷ்யூ கிடையாது. தர்மஸ்தலாங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் கர்நாடகால. அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் மேல ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட் வச்சு, ஒரு பெண் கொடுத்த ஃபேக்கான கம்ப்ளைண்ட் வச்சு கவர்மெண்ட் எஸ்ஐடி அமைக்குது. இங்க எங்கேயோ வந்து குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க கோவில் அப்படின்னா அது ஒரு சின்ன இஷ்யூ கிடையாது. கவர்மெண்ட்டை கவிழ்ந்து போற இஷ்யூ. நேத்து எதிர்கட்சி இதை பத்தி பேசல, முந்தா நாள் இதை பத்தி பேசல. ஆனா திடீர்னு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மட்டும் அனன்யா பட் அப்படிங்கிறவங்க வந்து பிறக்கவே இல்லை, அது ஒரு ஃபேக் நரேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். இவங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்குது. இவங்க மனசு வச்சா 2012 சௌஜன்யா கேஸ் ஆனது, சௌஜன்யா கேஸே பிறக்கலன்றுவாங்க.
மாவுத மர்டர் கேஸ், நாராயண தங்கச்சி யமுனா கேஸ் அதுவும் இல்லைன்றுவாங்க, வேதவல்லி கேஸ் இல்லைன்றுவாங்க, பத்மலதாவே பிறக்கலன்றுவாங்க. இவங்க மனசு வச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இது ஒரு அன்பிலீவபிள். அண்ட் ஃபைனலா இந்த ஆன்சர் கொடுக்க வேண்டியது வந்து எஸ்ஐடி தான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்ல அப்படின்னு நான் இன்னொரு தடவை தெளிவா சொல்லிக்கிறேன் சார். இவ்வளவு விஷயங்களை வந்து ஆராயாம ஒரு ஒரு அனலைஸ் பண்ணாம ஒரு செய்தியை ஒரு நிறுவனம் வெளியிடுதுன்னா அதுக்கு பின்னணியில யாரோ இருக்கிறாங்கன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு கண்டிப்பா இருக்கீங்க. கண்டிப்பா ஓகே. யாரோ இருக்காங்க சார். இவங்களுக்கு பின்னால கண்டிப்பா வலதுசாரி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க தான் இருக்கணும். அண்ட் கண்டிப்பா பணம் வாங்காம நான் தெளிவா சொல்றேன் சார். கர்நாடகத்துல எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காசு வாங்காம இல்ல. அது ஓபன் சீக்ரெட். காசு வாங்கிக்கிட்டு கொடுத்த காசுக்கு மேல கூவிக்கிட்டு இருக்காங்க. இந்த பன்னி காய்ச்சல் இப்ப தமிழ்நாட்டுக்கும் பரவி இருக்குது அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கேஸ்ல சசிகாந்த் செந்தில் சாரை தேவையில்லாம கொண்டு வந்து கோத்து விட்டுருக்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். ஏன்னா சசிகாந்த் செந்தில் அந்த மாதிரி ஒரு நபர் கிடையாது. ரொம்ப எளிமையான நபர். எத்திக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வச்சு தமிழ்நாட்டுல ஏதோ ஆதாயம் பார்த்துடலாம், அவர் மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு அடுத்த எலெக்ஷன்ல ஆதாயம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையில நப்பாசையில சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை. இந்த மாதிரி ஃபேக் நரேஷனுக்கு ஜனங்கள் செவி கொடுக்க தேவை இல்லை அப்படின்னு நான் தெளிவா சொல்லிக்கிறேன் சார். இல்ல. இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்க ஆகணும். அவர் வந்து அங்க கலெக்டரா இருக்கும்போது, இது போன்ற புகார்கள் அந்த கலெக்டர் கிட்ட நாலேட்ஜ்க்கு வந்ததா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கணும்ல? இல்ல சார். இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு மீடியா வந்து டைரக்டா சசிகாந்த் செந்தில் சாரையே போனோல இது பண்ணி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு சின்ன காணொளி மாதிரி சசிகாந்த் செந்தில் சார் கிட்ட பேசியிருக்காங்க. அவரும் கூட தெளிவா சொல்லியிருக்காரு. அவரு இங்க டிசியா இருந்த டைம்ல தர்மஸ்தலா மேல அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நான் இதுக்கு பின்னால காணொலியில கூட நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருப்பேன். 2011 இங்க முஜராய் ஆக்ட் வந்தப்போ செக்ஷன் 53 பிரகாரம் கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கோவில், அதாவது கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இல்லாத பிரைவேட் கோயில்கள் எல்லா வருஷமும் கணக்கு கொடுக்கணும். எல்லாம் அந்த கோயில் உண்டியில எவ்வளவு பணம் வந்தது, தானமா எவ்வளவு பணம் வந்தது அப்படிங்கறத பத்தின கணக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு 2011 அப்ப இங்க இருந்த பிஜேபி கவர்மெண்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. அந்த அமெண்ட்மெண்ட்டை எல்லா டிசிக்களும் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை சசிகாந்த் செந்தில் சாருக்கு தர்மஸ்தலாவை பழி வாங்கணும்னு தோணி இருந்துச்சுன்னா அவரு இங்க டிசியா இருந்தப்பே அதை பண்ணிருக்கலாம். அவருக்கு அந்த மாதிரி பண்ற எல்லா அதிகாரமும் இருந்துச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டிசியை தவிர்த்து வேற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு டிசியா அவர் மனசு வச்சிருந்தா தர்மஸ்தலா இதை அப்பயே அறநிலைத்துறைக்கு கீழே அவர் கொண்டு வந்திருக்கலாம். அந்த கோவிலை இப்படி விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப தர்மஸ்தலா மேல அவர் அந்த மாதிரி பண்ண வேண்டிய சான்ஸ் இல்லை. ஒரு மோட்டிவ் இருக்கணும் இல்லைங்களா? நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மிகப்பெரிய நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல சவுண்ட் ஆக போற ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவ் இருக்கணும். சசிகாந்த் செந்தில் சருக்கு அப்படி என்ன மோட்டிவ் இருக்கு போகுது? அவர் இப்ப எம்பி ஆயிட்டாரு. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்ப சம்பந்தமே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் தமிழ்நாட்டுல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சண்டை மூட்டி விட்டு அந்த விதத்துல வந்து தமிழ்நாட்டுல ஆதாயம் பார்க்கற, எலெக்ஷன்ல ஆதாயம் பார்க்கற வேலை நடந்துட்டு இருக்கு. இது நான் சொல்ல, இதை சசிகாந்த் செந்தில் சாரே கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. இது வந்து அட்டர் ஃபிளாப் பொய். இது இந்த பொய்யுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இன்னைக்கு காலையில தான் அவர் ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்திருக்கிற இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதையும் நான் வந்து தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். தர்மசாலா பற்றி குறிப்பா பல்வேறு அப்டேட்ஸை தினமும் எங்களுக்கு கொடுப்பதற்கு நியூஸ் டுடே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் தோழர். நன்றி தோழர். நேயர்களே, இது போன்ற பல்வேறு நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனலை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை பார்ப்பது மட்டுமே.